அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தல் திட்டம், அது வாக்காளர் சீரமைக்கிறதுக்காண்டி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நகரங்களில் வந்து கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் கிராமத்தில் போதுமான அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்பது நம்மளோட தாழ்மையான கருத்து. ஸோ இதை வந்து தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சிகிட்ட கூப்பிட்டு அவங்களோட கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறதே வந்து இந்திய ஜனநாயகத்துக்கும் எதிரானது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தனிப்பட்ட ஒரு இந்திய குடிமக்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஓட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தோட மிகப்பெரிய கடமை. ஆனால் அதை செய்யாமல் ஒரு அரசியல் கட்சியில் கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான அந்த எஸ்ஆர்பட்ட விழிப்புணர்வு கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதை வந்து அரசியல் கட்சி ஈடுபடவே கூடாது. ஏன்னா அரசியல் கட்சியில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா தனக்கு தேவையான தனக்கு கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா அவங்க கவனம் செலுத்துவாங்க. வேறு கட்சி என்ன செய்வாங்கன்னா தனக்கு வரக்கூடிய வாக்கு மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஸோ பொதுவான இருக்க மக்களுக்கு வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உதவியோ இந்த எஸ்ஆர்பட்ட விழிப்புணர்வோ கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன செய்யுதுன்னா, ஒரு கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் இப்போ 2 கட்சியும் போய் இந்த கட்சி சார்பாக இவங்களும் அந்த கட்சி சார்பாக அவங்களும் என்ன செய்யலாம், தனித்தனியாக போய் மக்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையுது. அப்போ இதில் வந்து அரசியல் கட்சியை என்ன செய்யக்கூடாது, இதில் ஈடுபடுத்தக்கூடாது. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும் என்ன செய்யணும், இதில் வந்து இன்வால்வ் ஆகணும். அவருக்கான வாக்குப்பதிவு வந்து என்ன செய்யணும், முறையாக சீரமைக்கணும். சரிங்களா? இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து அரசியல் கட்சி ஈடுபடக்கூடாது என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? அடுத்தபடியாக அந்த எஸ்ஏஆரில் என்னென்ன நம்ம வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை நம்ம எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து வாக்காளர் பெயர் டீட்டெயில் இருக்குது, மேலே ஒரு சின்ன 4 பாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தா 2வது பார்த்தீங்கன்னா எந்த சட்டமன்ற தொகுதி எந்த பூத்தில் நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னு டீட்டெயில் இருக்குது. 3வது ஸ்கேனன் இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா பழைய, அதாவது நம்ம புதிதாக ஓட்டு போடும்போது கொடுத்த ஃபோட்டோ இருக்குது. சரிங்களா? அந்த ஃபோட்டோ இருக்குது. பக்கத்தில் நம்ம ரீசெண்டான ஃபோட்டோ கேட்குது. சரிங்களா? அப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லோரும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்க? இதை வந்து கம்பல்சரி எல்லோரும் ப்ரூவ் பண்ணணும். இந்த மேலே வந்து ஆல்ரெடி தகவல் இருக்குது. 2வது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாக்ஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது. அப்போ இதை வந்து கண்டிப்பாக ஓட்டு இப்போ வரைக்கும் ஓட்டு லிஸ்ட்டு பேரில் இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இன்னும் வரைக்கும் என்னோடய பேர் வந்து ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை, எனக்கு இந்த ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா அவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? அப்போ 2வது பாக்ஸ் கொடுக்கணும். இங்கே பிறந்த தேதின்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த பிறந்த தேதியில் வந்து நம்ம வந்து ஓட்டு லிஸ்ட்டில் உள்ள பிறந்த தேதி எழுதணுமா, இல்லை ஆதார் கார்டு உள்ள பிறந்த தேதி எழுதணுமானே சில பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்போ ஆதார் கார்டில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு, பிறந்த தேதி, மாதமோ இயரே கொஞ்சம் மாறி இருக்குது. சரிங்களா? இதனால் வரைக்கும் நம்ம மாற்றாமல் இருந்திருப்போம். அதனால் ஓட்டு லிஸ்ட்டு பேருந்து தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன கொண்டு வரான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு உள்ள அந்த என்ன மாதம், என்ன நாள், என்ன இயர் போட்டிருக்கோ அதே தான் இந்த இதில் எழுதணுமா, இல்லை ஓட்டர் ஐடி, அதாவது வாக்காளர் அடையாள அட்டைக்கு பிறந்தது எழுதுமானே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இதை வந்து தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவு இதை வந்து திருத்தி வைக்கணும். இதில் எந்த டேட் நம்ம எழுதுது, சரிங்களா? இதே மிகப்பெரிய இதாக இருக்குது. ஆதார் கார்டை எழுதணும் அப்படின்னா ஏற்கனவே ஓட்டர் ஐடியில் நம்ம இருக்குது, வேறு நாள் இருக்குது, வேறு மாதம் இருக்குது, இயர் வேணால் ஒன்றா இருக்கலாம். இந்த மாதம் இந்த டேட் வந்து தவறாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஓட்டு நம்ம ரிச்சீட் ஆகுமா என்பது சரியான விளக்கம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லணும். அதை பற்றி எந்த விவசாயம் இல்லை. அப்புறம் ஆதார் எண்ணு கேட்டிருக்கு. சரிங்களா? இப்போ கூட ஆதார் எண்ணு கேட்கும்போது அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா விருப்பம் தான் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ஆதார் கார்டில் ஒரு பேர் வேறு மாதிரி இருக்குது, ஓட்டர் ஐடியில் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யறது கேட்டால் இதெல்லாம் வந்து சின்ன மிஸ்டேக் தான் மிகப்பெரிய வந்து ஓட்டு வந்து பறி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது ஃபோன் நம்பர் கேட்குது, அது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, போட்டுடலாம். இங்கே தந்தை மட்டும் பாதுகாப்பு பெயர் போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ தந்தை பெயர் பாதுகாப்பு பேரும் போட்டிருக்குன்னா இப்போ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 என்னோடய பேர் இருந்திருக்காரு. சரியா? இப்போ நான் இதை என்னோட நேம் போட்டேன், என்னுடைய ஆதார் எண் போட்டேன், என்னுடைய கைபேசி எண் போட்டேன். சரிங்களா? இப்போ தந்தையை மட்டும் பாதுகாப்பு பெயர் இருக்குல்ல, இந்த இடத்துல இது தந்தை பேர் எழுதணும் அப்படின்னா அவர் 2002 2004 ஓட்டு இருந்தால் மட்டும்தானே இங்கே தந்தை பேர் எழுதணும். சரிங்களா? இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தா 2002 முன்னாடியே இறந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ 2002 அவர் பேர் இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தந்தை பேர் பாதுகாப்புன்னு யார் பேர் எழுதணும் அப்படின்னு ஒரு முன்னறிப்பு இருக்குது. சில பேருக்கு அது என்னன்னே கூட தெரியல. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. அப்போ இப்போ 2002 பேருக்கு அப்போ இருந்தால் மட்டும்தான் இங்கே எழுதணுமா,
இல்லை 2000க்கு முன்னாடி பேர் எங்கள் அப்பா இல்லை, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பேர் எங்கள் அப்பா பேர் எழுதணுமா? இப்போ யார் பேர் எழுதணும்னு இந்த தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்ல கிடையாது. அடுத்து தாயார் பேரும் அப்படித்தான். இப்போ 2002 எங்கள் அம்மா வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் பேர் எங்கள் அம்மா பேர் எழுதிடுவேன். அவர் ஓட்டு நம்பர் இருக்குது, எழுதிடுவேன். சரியா? இப்போ 2002 எங்கள் அம்மா அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க, இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்க பேர் இந்த இடத்துல எழுதணுமா அப்படின்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. இது ஒன்று இந்த தேர்தல் ஆணையம் சரி, வாக்குச்சாவடி முகவர்களும் சரி, இதுக்கான ஒரு தேவையான ஒரு இதே வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. சரிங்களா? அப்போ இப்போ தந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2002க்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா ஆனால் எழுதணுமா? ரைட்டு. இப்போ அம்மா பேர் எழுதுன அப்புறம் 2002 அம்மா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போதைக்கு உயிரோடு இல்லை. 2005 2007 இறந்துருப்பாங்க. அப்போ இறந்த பேர் இது எழுதணுமானாவே கண்டிப்பாக எழுதி ஆகணுமானா அது என்னன்னு தெரியல. இதுக்கான ஒரு என்ன சொல்ல முடியுது, இதுக்கான ஒரு முறையான ட்ரைனிங்கோ இதற்கான முறையான ஒரு இதை இது வரைக்கும் கொடுக்கல. நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. சரிங்களா? அப்போ நம்ம மனைவி பேர் எழுதிடுவோம். ரைட்டா? மனைவி கல்யாணம் முடிச்சா தானே மனைவி பேர். கல்யாணம் முடிக்கல, ஆனால் எங்கள் அப்பா வந்து 2002 இறந்துட்டாரு, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல யார் எழுதுன்னு கேட்குறேன். பாதுகாப்புனா யார்? எங்கள் அண்ணன் பேர் எழுதணுமா, இல்லை எங்கள் அக்கா பேர் எழுதணுமா? அவங்க தான் எனக்கு பாதுகாப்பு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க பேர் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி அவங்க பேர் எழுதலாமா எழுதக்கூடாதா என்பது மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ரைட்டா? அப்புறம் வந்து கணவர் மனைவி இந்த பேர்லாம் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் நான் கல்யாணம் முடித்து இங்கே வந்துட்டேன், இப்போ இங்கே மனைவி பேர் எழுதணுமா? இல்லை 2002 பேர் இருந்துச்சு, அப்போ மனைவி உயிரோடு இருந்துச்சு, எப்போ பேர் எழுத மாட்டோம்? ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தூக்க போகிறான்னு தெரியல. சரிங்களா? நம்ம இது பண்ண சில விஷயங்கள் கேள்விகள் நம்ம கொடுக்குறோம். இதில் பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா ஓட்டு போடுவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுது?